ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது டபுள் லேயர் ஜிம்கா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து இப்படி 2 சைஸில் வந்து ஜிம்காஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் டிசைன்ஸ் தான், கீழே டிசைன்ஸ் கொடுத்து சும்மா ஸ்டோன் ஒட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் பெருசும் ரொம்ப சின்னதுமாக எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு அடுத்தடுத்த சைஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப பெருசு அப்புறம் ரொம்ப குட்டி எடுத்துட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த டிசைன் வேணால் எடுத்துக்கலாம், எந்த ஷேப் வேணால் அதாவது எந்த டிசைன் எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாக ஒரு ஜிம்காவாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குட்டி ஜிம்காவில் வந்து படிப்படியாக நம்ம மேலே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு குட்டி ஜிம்கா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஹெட் பின் எடுத்துக்கிறேன். குட்டி ஜிம்காவுக்கு கீழே வந்து ஜஸ்ட் ஒரு மணி தொங்குற மாதிரி மட்டும் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ குட்டி ஜிம்கா எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நான் இந்த ஒரு மணியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ குட்டி ஜிம்காவை எடுத்து மணியை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அப்படியே நம்ம விட போகிறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு மணி ஒரு டிசைன் மாதிரி வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஹேங்கிங் மாதிரி. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை நான் வளைச்சிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து வளைச்சிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது வளைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து நான் ஐபின்னை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வளைச்சிக்கிறேன். நீங்கள் வளைச்சிட்டு இன்சர்ட் பண்ணாலும் ஓகே ஒன்று தான், இல்லை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வளைச்சாலும் ஓகே ஒன்று தான். இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் வந்து இப்போ டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த குட்டியை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டைட்டன் பண்ணியாச்சு. இப்போ ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. ஹேங்கிங்கை வந்து இந்த சின்னதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது இங்கே ஏதோ ஒன்று ஜாம் ஆகிருக்கு, நான் எதுன்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண, ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ ரொம்ப கீழே தொங்குது. ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இவ்வளோவாச்சும் தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய பீட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு கீழே ஹேங்கிங் விட்டது தெரியணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு மினிமம் சைஸ் பீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, மினிமம் சைஸ் பீட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 or 3 வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு 2 or 3 வந்து ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஹேங்கிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த ஜிம்காக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து நல்லா ஜிம்கா ஆடுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? சாரி, ஓகே, இப்போ தெரியுதுங்களா ஜிம்கா கீழே ஆடுறது? ஸோ இப்போ அதை ரெடி பண்ணிட்டோம். மேலேயும் எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து வளைச்சி விட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதே சைஸில் வந்து 2 பீட்ஸ் எடுத்து 1 or 2 பீட்ஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு பீட் போதும், ஒரு பீட் மட்டும் போட்டு இதை வந்து நான் வளைச்சி விட்டுக்க போகிறேன். ஏன்னா இதை நீங்கள் அப்படியே கொண்டு போய் பெரிய ஜிம்கால இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால இதை வளைச்சிட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு பின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்து இதை ஸ்ட்ரைட்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதே மாதிரி திருப்பியும் ஒரு ஐபின் எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நான் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து உள்ளே விட்டுக்கிறேன். இப்போது இப்படி ஒட்டிக்கிச்சு. ஸோ நமக்கு ஒட்டக்கூடாது, இவ்வளோ கேப்பாச்சும் வேணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி விட்டோம்னா இப்படி ஒட்டிக்கும். ஸோ நம்ம இந்த கேப்பில் எவ்வளோ உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பீட்ஸுங்கிறப்போ நான் அதே மாதிரி ஒரு 3 or 4 வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு குட்டி பீட்ஸுங்கிற ஒரு மினிமம் சைஸ் பீட்ஸ், ரொம்ப குட்டினும் சொல்ல முடியாது, சுகர் பீட்ஸும் கிடையாது, ஒரு நார்மலும் கிடையாது, நார்மல் ஒரு 2 mm பீட்ஸு. ஸோ ஒரு 3 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். 3 இன்சர்ட் பண்ணது தெரியுதுங்களா? ஸோ இப்போது ஜிம்கா வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஹேங்கிங் வருது, ரைட்? இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி இருக்கணும். கீழேயும் உங்களுக்கு ஜிம்கா தெரியணும், மேலேயும் ஜிம்கா தெரியணும். நான் சொன்ன மாதிரி சைஸ் தான் ரொம்ப பெருசும் சின்னதமாக இருக்குது. நீங்கள் ஈவன் சைஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது மேலேயும் ஒரு பீட் போட்டுட்டு இதை வந்து நான் வளைச்சிக்கிறேன். இப்போ வளைச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் ஹெட் பின் கொடுத்துட்டு, அதாவது ஜம்ப்ரிங் கொடுத்துட்டு இயரிங்கோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜம்ப்ரிங் கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்ப்ரிங் எடுத்துகிட்டு இதை இந்த நார்மல் நான் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கூட டிசைன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்தாப்பில் தான். நான் எப்படி பண்ணணுங்கிற மாடல் மட்டும் சொல்லித்தரேன். மற்றபடி டிசைன்ஸ், கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் முழுக்க. ஓகே, அப்புறம் நான் நார்மலாக ஒரு ஸ்டண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மாட்டியாச்சு. ஸோ ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் லேயர் ஜிம்கா ரெடி ஆகிடும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒரு ஜிம்கா பண்ணி குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அழகாக இருக்கா? ஸோ இது மாதிரி தான் இருக்கணும். இதிலே நீங்கள் வந்து 3 லேயரும் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் சைஸாக எடுத்து நீங்கள் 3 மெத்தடாக பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.